ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் யூபிஐ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் நிறையவே வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அப்படியே கொரோனாவுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூகுள் பேவோ ஃபோன்பேவோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகலை. ஆனால் ஆஃப்டர் கொரோனா வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூபிஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம வந்து ஃபிசிக்கலாக வந்து பார்த்தா மணியை வச்சு யூஸ் பண்ணுறதை விட எங்கே போனாலுமே நம்ம வந்து நம்மளுடைய யூபிஐ மூலயமா கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணுறதுன்றது இன்றைக்கி சாதாரணமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்துருச்சு. ஆஸ் பர் என்பிசிஐ ரிப்போர்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா 2025 மட்டுமே 228.3 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதாவது அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா 300 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐயில் கூகுள் பே, ஃபோன்பே, டாடா பே, அமேசான் பே இது மாதிரியான யூபிஐ அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. இதனால் நமக்கு தெரிய வரது என்னென்னா, நம்ம இந்தியா வந்து பார்த்தோன்னா நமக்கு டெவலப் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அது யூபிஐ பேஸ் பண்ணி வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது இங்கே நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போது யூபிஐ அப்ளிகேஷன்றது வந்து பார்த்தோன்னா சாதாரணமாக யார் வேணாலும் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆர்பிஐ அண்ட் என்பிசிஐ மூலயமா வந்து பார்த்தோன்னா அப்ரூவ் வாங்கினா மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா நடைமுறைக்கு வரும். ஸோ இதை தான் வந்து பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்றைக்கி மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தா கூகுள் பே அண்ட் ஃபோன்பே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கூகுள் பே, ஃபோன்பே வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி பே அப்படின்ற ஒரு யூபிஐ பேஸ் பண்ண கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயராக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து இருக்குது. இதை நம்மளுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லாவே வந்து இருக்குது. ஓகேங்களா? இதில் யூபிஐ மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் மொபைல் ரீசார்ஜ், கேஸுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். தென் வந்து எலக்ட்ரிசிட்டி பில், ப்ராட்பேண்ட் பில், கிரெடிட் கார்டு பில் எவ்ரிதிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி கம்பெனியும் ப்ளஸ் வந்து ரேபிடோ மாதிரியான ரைட் கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? இப்போது இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிபி அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு 50 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு கேஒய்சி மட்டும் வந்து பண்ணுங்கள். ஆதார் கார்டு, பேன் கார்டு இது கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 50 ருபீஸ் வந்து கிடைக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு 50 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிங்க. உங்களுக்கு 50 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஸோ எத்தனை ஐடிஸ் வந்தாலும் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் கேஒய்சி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஐடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 10 ஐடிஸ் பண்ணீங்கன்னா 500 ருபீஸ் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தேங்க்யூ.